அன்பிற்கினிய சார்ந்தவர்களே, பட்டிமன்றம் இப்பொழுது வாதங்களை முன்வைத்து முடித்திருக்கிறார்கள். அடுத்து இப்பொழுது நான் அதுக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பு வழங்குறது தான் கொஞ்சம் சிரமமான வேலை, ரொம்ப கடினமான வேலை. இது வரைக்கும் முதுமை சுமப்பது கணவனா மனைவியா என்று கேள்வி கேட்டுட்டு வச்சுட்டு போயிட்டீங்க. நான் தீர்ப்பு சொல்றவன் பாட்டை நீங்க பட்டதில்லை, பார்த்தீங்க. அதனால அது ரொம்ப கஷ்டம். இந்த முதுமை என்பது என்ன என்பது முதல்ல நம்ம பார்க்கணும். எல்லாரும் பேசினாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் இளமையா இருக்கும்போது என்னென்ன மகிழ்ச்சிகள் இருக்கிறது, அது வளர வளர எப்படி மாறுகிறது, முதுமையில் என்ன கஷ்டங்கள் இருக்கின்றன, அவற்றை தாங்குவது கணவனா மனைவி என்றெல்லாம் பேசினார்கள். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா பேசினாங்க. ரெண்டு தரப்புல இருந்து ரொம்ப அருமையான கருத்துக்கள் முன்வைத்தார். ஆனால் முதுமை என்பது எப்பொழுது தொடங்குகிறது என்று பார்த்தால், அது வயதை நாம் ஒரு வரம்பாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் ஒரு அளவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுவே இறுதியானது இல்லை. எப்பொழுது ஒருவனால் தன்னுடைய வேலையை செய்து கொள்ள முடியவில்லையோ அப்போது முதுமை. அது எந்த வயதாக இருந்தாலும், 60ஆக இருக்கட்டும், 70ஆக இருக்கட்டும், 30ஆக இருக்கட்டும், தன்னுடைய வேலையை எவன் ஒருவனால் செய்து கொள்ள முடியவில்லையோ அது முதுமை. அப்ப என்ன செய்வான்? ஒரு உதவியை நாடுவான். தனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? கணவனாக இருந்தால் மனைவியை நாடுவான், மனைவியாக இருந்தால் கணவனை நாடுவாள். அந்த உதவி அங்கே கிடைத்தால் அவர்களுக்கு அது சொர்க்கம், மகிழ்ச்சி அடைவார்கள். உதவி கிடைக்கவில்லையானால் அதுதான் சுமை. உதவி கிடைத்தால் சுகம், உதவி கிடைக்காவிட்டால் சுமை. இதைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். முதுமை என்பது ஒரு சினிமா படத்துல ஒரு பாட்டு ஒன்று வருங்க. மன்னவனை அடலாமா, கண்ணீரை சிந்தலாமா, என் உயிராய் நீ இருக்க, உன் உயிராய் நான் இருக்க, மன்னவனை அடலாம் கண்ணீர். கற்பகம் படத்துல ஜெமினி கணேசன், KR ஜெயலலிதா, கண்ணதாசனுடைய பாட்டு, அருமையான பாட்டு. மன்னவனே எழலாமா, அருமையான பாட்டு. அப்ப அது என்ன பொருள்? அதற்கு என் உயிராய் நீ இருக்க, உன் உயிராய் நான் இருக்க. அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கிறேன், இதுக்கு ஏன் அழற கேட்கறதான கதை அம்சம் வேற. அங்கே சொல்வது இருவரும் சமம் என்று தானே சொல்கிறார்கள். இதை நீங்க நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதை கடவுள் கொஞ்சம் சிந்தனை பண்ணாரு. இது ஏன்டா அது ஜனங்கிட்ட அப்படின்னு நாம முடிச்சுக்கிட்டு இருப்பானே, அவமா இன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான், நான் தான் பெரிய பேசுறான், நான் தான் தியாகம் பண்றேங்கிறான். இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டணும்னு பார்த்தார். அப்பதான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு உருவத்தை அடைத்தார். அர்த்தநாரீஸ்வரங்கிறது என்ன? ஒரு பாதி இறைவனுடைய ஒரு பாதி பெண், ஒரு பாதி ஆண், பலப்பகுதி ஆணாகவும் இடப்பகுதி பெண்ணாகவும் கொடுத்திருக்கிறார்கள் என்று மட்டும் நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கு அடுத்து செல்வது இல்லை, செல்லவில்லை. அது வலப்பகுதியே ஆணாக கொடுத்தார்கள் வலிமை உள்ளது என்பதற்காக, இடப்பகுதியே பெண்ணை கொடுத்தான் இதயம் உள்ளது என்பதற்காக. எனவே அங்கே கனிவு இருக்கிறது, அங்கே தியாகம் இருக்கிறது என்பதற்காக இறைவனே கொடுத்திருக்கிறான் என்று நாம் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுது அங்கே நமக்கு நம்முடைய கணிப்பிலே ஒரு தயக்கம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? முதுமையை அதிகம் சுமப்பது கணவனே என்று சொல்வதா அல்லது மனைவியே என்று சொல்வதா என்கிற பொழுது ஒரு தயக்கம். குடும்ப விளக்கு சொன்னார்ல ஐயா, அவர் சொன்னார், குடும்ப விளக்குல ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில காய்ந்த சருகொன்று நகர்வது போல் நகர்ந்து வந்தாள், அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று கணவன் சொல்லுவோம். இது குடும்ப விளக்குல வரக்கூடிய வரிகள். காய்ந்த சருகு ஒரு எப்போது காய்ந்த சருகு போல் முதுமையிலேதான் அது காய்ந்த சருகா மாறுதான். அப்படி அவர் நடந்து வரவில்லை, நகர்ந்து வருகிறாள். அது எப்படி இருக்கிறது என்றால், காய்ந்த ஒரு இலையானது காற்றிலே அசைவது போல் அசைந்து வந்தாள். அதை பார்த்தேன்னா, அப்படி பார்க்கிற பொழுது இன்னும் இருக்கிறாள் என்ற நினைவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று கணவன் பேசுகின்றான். அப்ப அவர் யாரை முக்கியமாக வைத்துக் கொள்கிறார் என்று பாருங்கள், மனைவியை முக்கியமாக வைத்துக் கொள்கிறான், அவளை அவர் போற்றி கொள்கிறான். இதுதான் நாம் பார்க்கின்ற அங்கே இருக்கின்ற மிக உண்மையான இந்த பகுதிகள் ஆகும். ஆக நாம் கணவனா என்று பார்க்கிற பொழுது கணவனே என்று சொல்ல வேண்டும். என்றால் உழைப்பும் அவருடையதே, ஊக்கமும் அவருடையதே, குடும்பமும் அவருடையதே. அப்ப கணவன் மனைவி என்பதுதான் சேர்ந்ததுதான குடும்பம். அதுல ஊக்கம் என்பது அவரிடத்தில் மட்டும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அங்குதான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். உடல் அளவிலே பலம் உள்ளவன் ஆண். இதுதான் நமக்கு கருத்திலே கொள்ள வேண்டியது. உடல் அளவிலே பலம் உள்ளவன் ஆண், உடல் அளவிலே கொஞ்சம் பலகீனமானவள் பெண். அதற்கு பல்வேறு காரணங்கள். அவருடைய உடல் அமைப்பு ஒரு காரணம், அவருடைய இயற்கை
நிலை ஒரு காரணம். ஆனால் ஆண்களுக்கு அது போன்ற துன்பங்கள் வருவதில்லை, துயரங்களும் வருவதில்லை. இதை வலிமையோடு இருக்கிறார். அவன் ஆற்றுகின்ற கடமையும் அதிகமாக இருக்கும். அதை பார்க்கிற பொழுது நாம் கணவனே என்று தான் கூற வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக மனைவியை பார்க்கிற பொழுது அந்த அளவு வலிமை இல்லாவிட்டாலும் கூட வலிமை உள்ளவள் போல அவள் தன்னை ஆக்கிக் கொள்கிறாள். அதனாலே அந்த குடும்பத்திலே சிறப்பு ஏற்படுகிறது. அந்த குடும்பத்தை அவள் உயர்த்துகிறாள். சொன்னாரல்ல, மனைவியை பற்றி பேசுகிற பொழுதுதான் அந்த மனைவியினுடைய தியாகம் தெரியும், அன்பு தெரியும், அவருடைய பெருமை புரியும். அதனாலே தான் அவர்கள் அவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். உண்மைதான் அது. ஆனால் அதே கணவனுக்கு எப்படி பெருமை வரும்? மனைவி பேசுகிற பொழுதுதான் பெருமை வரும். ரெண்டு பெண்கள் பேசிக்கொள்கிற பொழுது, முதுமையான காலத்திலே பேசிக்கொள்கிற பொழுது, இளமையான காலத்தில் இல்லை, எனக்கு உடை வாங்கி கொடுத்தான், நல்ல சேலை வாங்கி கொடுத்தான், பட்டுப்புடை வாங்கி கொடுத்தான், பதக்கம் வாங்கி கொடுத்தான் என்ற பேச்சு அல்ல அது. முதுமையிலே பேசுகிற பொழுது என் வீட்டுக்காரர் என்னை உள்ளங்கையிலே வைத்து தாங்குகிறார், என்னுடைய இயலாமையை புரிந்து கொள்கிறார், எனவே என்னை தாங்குகிறார் அவர் என்று அந்த பெண் பேசுகிற பொழுது கணவனுடைய பெருமை அங்கே பேசப்படுகிறது. அதுபோல கணவன் பேசுகிற பொழுது தன் ஒத்த வயதுடையவரிடத்திலே பார்க்கிற பொழுது பேசுகிற பொழுது அங்கே பேசுவான், இவர் சொன்னது போல என் மனைவி என்னை முழுக்க கவனித்துக் கொள்கிறார். உணவு உண்ணுவதிலிருந்து, உடை உடுவதிலிருந்து, நான் குளிக்கின்ற வரையிலே, வெளியே வருகின்ற வரையிலே என்னை ஒவ்வொரு மணித்துளியும் மிகச்சரியாக பார்த்து என்னை அவள் தயார்படுத்துகிறாள், தைரியம் கொடுக்கிறாள், ஊக்கம் கொடுக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுதே மனைவியே சிறந்தவள் என்று கூற வேண்டியிருக்கிறது. ஏன்னா மனைவியே சொல்லணும்னா இவர் கோச்சுக்குவார். இதில் ஒரு சங்கடம் பாருங்க, நான் கணவனேன்னு சொன்னாலும் எனக்கு கஷ்டம், மனைவியேன்னு சொன்னாலும் எனக்கு கஷ்டம். கணவனேன்னு சொன்னா இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், மனைவின்னு சொன்னா இவர் மகிழ்ச்சி அடைவார். கணவனேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பார்த்து வாயா உட்காரியா, சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடியா சொல்லுவாங்க. இப்படி பேசுனியாமல்ல, கணவனே சிறந்தவன்னு ஏன் எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உழைக்கிறீங்களா? கணவனே சிறந்தவன் சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னா நான் என்ன பதில் சொல்ல? சரி பரவாயில்ல, ஆனால் அவங்க திருப்திப்பட்டுமே மனைவியே சிறந்தவள் என்று கூறிவிட்டால் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன்னா வாங்க வா, மனைவியேன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். உண்மைதானே சொன்னேன். என்ன உண்மையை சொன்னேன்? எல்லாத்தையும் என் தலையில போட்டுவிட்டு நீ சுத்தலாமான்னு பாக்குறியாரு? இது என்னங்க அர்த்தம்? இது எங்க கணவரேன்னாலும் அப்படித்தான் சொல்றீங்க, மனைவியேன்னாலும் அப்படித்தான் சொல்றீங்க. அப்ப அந்த ரெண்டையும் விட்டு நான் எதை சொல்றதுங்க? அண்ணா ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டாங்க. ரெண்டு வார்த்தை தான். ஒன்று கம்ப்ளீட், இன்னொன்று ஃபினிஷ். இது ரெண்டு ஆங்கில வார்த்தைகள். இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வேறுபாடு சிந்திச்சிங்கன்னா ஒரு வேறுபாடு தெரியாது. கம்ப்ளீட்னாலும் முழுமைதான், ஃபினிஷ்னாலும் முழுமைதான், ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா அண்ணா சொன்னாரு, when there is, அது தமிழ்ல சொல்லிடுறேன், உனக்கு நல்ல மனைவி அமைந்தா அது வாழ்க்கை கம்ப்ளீட். உனக்கு நல்ல மனைவி அமையவில்லை என்றால் உன் வாழ்க்கை ஃபினிஷ். எவ்வளவு அருமையா சொல்றேன். சும்மா சின்ன அதானே. when the wife is good, your life is complete. when the wife is not good, your life is finished. when your wife finds you with another woman, your life is completely finished. ரெண்டையும் சேர்த்து அடிச்சாரு பாருங்க ஒரே நீ. உனக்கு நல்ல மனைவி கிடைத்தா உன் வாழ்க்கை முழுமையானது. நல்ல மனைவி கிடைக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் உன் மனைவி உன்னை வேறொரு பெண்ணோடு பார்த்து விட்டால் உன் வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து விட்டது போ. இவ்வளவு அருமையான பாருங்க, எவ்வளவு அருமையா அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க. ரொம்ப அருமையான அவருடைய கருத்துக்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஒரு வடிவத்தை ஆண்டவன் வச்சுட்டான்னு சொன்னேன். அது கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார். என்னன்னா, இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. கோவிந்தர் இந்த பாட்டுலாம் நல்லா தெரியும், அதனால ரசிப்பாரு. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தன தாம் விளையாட. அருமையான கருத்துக்களை உள்ள புகுத்தி இருக்கிறான் பாருங்க. தெய்வ ஆண்டவனுடைய படைப்பிலே ஆண் பெண் என்பது படைத்து விட்டான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை சிறக்க வேண்டும், சீர்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்கிற பொழுது அவர்களுக்கு குழந்தை வேண்டும், அந்த செல்வம் வேண்டாம். இந்த குழந்தை இருந்தால்தான் வாழ்க்கை செம்மை உறும், வாழ்க்கை சிறப்பு படும், வாழ்க்கை முழுமை அடையும், வாழ்க்கையை ரசிக்க முடியும் என்பதாலே குழந்தையை பெற்றார்கள். இதை மிக எளிமையாக சொன்னான் கண்ணதாசன். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தன தாம் விளையாட என்று சொன்னான்.
மிக அருமையான கருத்துக்கள் இல்லையா? குழந்தையாக இருக்கிற பொழுது வாழ்க்கை முதுமை என்பது திடீர்னு வந்துடாதுங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிற பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் ஆகும், நான் முடிப்பதற்கு 10 நிமிஷம் ஆகும். எனவே அந்த முதுமை என்பது தானா வந்து குதிச்சுறது இல்லைங்க. அது வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம், இடையே இருக்கின்ற ஒரு நிகழ்வு. அது பிறப்பு என்பது ஒரு நிகழ்வு, இறப்பு என்பது ஒரு சகாப்தம். அந்த பிறப்பிற்கு பிறகு வருகின்ற பருவங்கள் எல்லாம் பல பல பருவங்கள். குழந்தை பருவம், அது நீ குழந்தையாக இருக்கிற பொழுது உன்னை எல்லோரும் விரும்புவார்கள், நீ விரும்பப்படும் பருவம். குழந்தை பருவம் பலரால் விரும்பப்படுகின்ற பருவம். அதற்கு பிறகு ஒரு குமர பருவம் வரும். அந்த குமர பருவத்தில் நீ உன்னையே விரும்புவாய். இவனே அழகு பார்த்துவா, நம்ம நல்லா வந்துட்டோம் போட்டிருக்க, அதில் அழகா இருக்க முடியும். இவனே குமர பருவத்திலே அவன் தன்னையே உணர்ந்து கொள்ளுவான், தன்னையே அவன் பெருமைப்படுத்திக் கொள்ளுவான். அதற்கு அடுத்து வாலிப பருவத்தில் தான் அவனுடைய இயல்பு மாறும். ஒரு பெண்ணை விரும்புவான், பெண் ஆணை விரும்புவாள். அதற்கு பிறகுதான் அது குடும்பமாக மாறும். அந்த குடும்பமாக மாறுகின்ற பொழுது அவருடைய குழந்தை பிறப்பதிலிருந்து அவருடைய வாழ்க்கை வளமாக நலமாக வாழ்ந்து வரும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வாழ்க்கையிலே கொஞ்சம் யோசனை வரும், நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கவலை வரும். நம்ம பிள்ளை என்ன பண்ணுறது, மகன் என்ன பண்ணுறது, மகளை என்ன பண்ணுறதுங்கிற கவலை ஒரு 40-50 வயதில் வரும். அது இன்னும் கொஞ்சம் தாண்டி 60க்கு போகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு இந்த வேதனை வந்து சேரும். நான் இதை சரியாக செய்யவில்லையா, அதை சரியாக செய்யவில்லையா. இதுதான் வாழ்க்கை பருவங்கள். இதிலே தான் முதுமை அடங்கி விடுகிறது. முதுமை வருகிற பொழுதுதான் அவனுடைய முன்னோட்டம் எல்லாம் வரும். வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், மான அவமானங்கள், புகழ் பூரிப்புகள், லாப நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், சாதனைகள், இருப்பது இல்லாதது, சரியானது தவறானது, நல்லது நல்லது அல்லாதது, எல்லாமே அங்க வந்து அமைஞ்சிடும். இது எல்லாம் சேர்த்துதான் வாழ்க்கை அனுபவங்கள். அந்த அனுபவத்தை பேசுவதுதான் முதுமை. முதுமையை தவிர வேறு எந்த பருவத்திலையும் முன்னாலே அனுபவத்தை பேச முடியாது. இப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு 78 வயது முடிஞ்சு போச்சுக்கிற பொழுது கொஞ்சம் அனுபவம் என்னடி இருக்குது, நான் ஏதாவது பேசலாம். ஆனால் 28 வயசுல அவர் சொன்னால் இன்னைக்கு படத்துக்கு போகலாமாம்மா, இல்லை கடைக்கு போகலாமாம்மா, இல்லை துணிமணி எடுக்கலாமாம்மா, இல்லை ஜாலியாக சுற்றிட்டு வருவோமாம்மா. ஆனால் எந்த கூட்டம் நான் வருவேன்னா, என்னோட வயது அப்படி வரமாட்டேன். ஆக இதுக்கு இந்த தலைப்புக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கியே. அதனால இந்த முதுமை பருவம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கியதா. இந்த வாழ்க்கை வரலாறுகள்ல தான் கணவன் எங்கே வருகிறான், மனைவி எங்கே வருகிறான்னு பார்க்க வேண்டும். குடும்பம் என்று பார்க்கிற பொழுது கணவனை அன்றி வேறொன்றும் இல்லை. கணவனின்றி ஓரணுவு அசையாது, அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது போல கணவனின்றி ஓரணுவும் அசையாது குடும்பத்திலே. எனவே குடும்பத்திலே கணவன் தானே சிறந்தவர். கணவனைத்தான் நாம் அதிகம் சோப்பவன் என்று கூற வேண்டும். அப்படித்தான் கூற வேண்டும். அதுதான் சரியானதும் கூட. எனவே ஒரு மையத்தை நோக்கி தான் சுழல முடியுமே தவிர மையத்தை விட்டு விட்டு வேறெங்கும் சுற்றி வர முடியாது. நாம் மையம் என்பது நடுவிலே இருக்கக்கூடியது. அந்த மையமாக இருப்பவன் நேரம்தான் குடும்பத்திலே கணவன் தான். ஏன் என்று சொன்னால் கணவன் தான் பலவற்றை சிந்திக்கக்கூடியவன். மனைவியை சிந்திக்கக்கூடியவன், மகனை சிந்திக்கக்கூடியவன், மகளை சிந்திக்கக்கூடியவன், கடனை சிந்திக்கக்கூடியவன், லாபத்தை சிந்திக்கக்கூடியவன், நஷ்டத்தை சிந்திக்கக்கூடியவன், உயர்வை சிந்திக்கக்கூடியவன், தாழ்வை சிந்திக்கக்கூடியவன். எல்லாவற்றையும் சிந்தித்து அவன் முடிவுக்கு வந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். எனவே கணவனே அந்த குடும்பத்திலே ஒரு அச்சாடியாக இருக்கிறார். ஒரு வண்டிக்கு எப்படி அச்சாடி மிக சிறப்பாக இருக்கிறதோ அதுபோல கணவன் அந்த குடும்பத்திலே ஒரு அச்சாடியாக இருக்கிறார். நீங்க உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம், உயிரா உடலா எது பார்க்கணும் உனக்கு? ரொம்ப திமிரான கேள்வி இல்லை இது. உயிரா உடலா என்றால் எதை சொல்லுவீங்க? உயிர் என்றால் உடல் இடத்திலே இல்லை, உடல் என்றால் உயிரின் இடத்திலே இல்லை. ரெண்டும் இல்லை என்றால் உன்னுடைய இயக்கமே தடைபட்டு போகும். எனவே சிவனா சக்தியா என்ற கேள்வி போல இது இருக்கிறது. வண்டியில 2 சக்கரம் இருக்கும். தம்பி எந்த சக்கரம்பா முக்கியம்னா நீ என்ன சொல்லுவீங்க? 2 சக்கரம் இருந்தால் தாங்க வண்டி ஒழுங்கா ஓடும். வண்டியில் 2 மாடு இருக்கும். எந்த மாடு உனக்கு சிறந்த மாடு என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த பக்கம் உள்ள வெள்ளை மாடு இருக்கலாங்க தேவலாங்கன்னா இன்னொரு பக்கம் மாடு தான் வண்டி போகும். எனவே ரெட்டை மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் முக்கியம், 2 மாடு முக்கியம். அதுதான் ரெட்டை மாட்டு வண்டின்னு பேர். நமக்கு 2 கண்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டை ஒரு கண்ணை வச்சு படைச்சிருக்கலாமே? அது ஒரு கண்ணால பார்த்துருக்கலாமே, ஒரு கண்ணால் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். இல்லையே, 2 கண் படைத்தான். ஏன் அதில் போய் உனக்கு எந்த கண் வேணும்னா நீ என்ன சொல்லுவேன்? எனக்கு இந்த கண் வேணாப்பா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. இல்லை இடது பக்கம் கண் போதியா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. 2 கை கொடுத்துருக்குறான் ஆண்டமா, போன எந்த கைப்பா முக்கியம், எந்த கை வேண்டாம் சொல்லு பார்க்கலாம்னா அந்த கையை வெட்டிவிடுவோம்னா விட்டுவிடுவியாரு? இந்த கையை உனக்கு வேண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது.
2 கால் இருக்குது, 2 காலில் எந்த கால் உனக்கு வேணும்? இடக்கால் வேணுமா, வலக்கால் வேணுமா? எதால் நான் நடக்கிற, எதால் நீ ஓடுற? அந்த ஒரு காலை நீ வச்சுக்கோ, ஒரு காலை வெட்டிக்கோ, நான் விட்டுடுவியா? அப்ப 2ம் சமம் என்று தானே அவன் உன்னை படைத்திருக்கிறான். அதுதானே சித்தாந்தம், அதுதானே வெளிப்படையான உண்மை. குடும்பத்திலே முதுமையிலே 2 பேரும் தானே இருந்தாகணும். நான் இந்த தலைப்பை அன்பானந்தகிட்ட சொன்னேன். அன்பு, இது மாதிரி ஒரு தலைப்பு இருக்கியா, அது ஏதாவது கொஞ்சம் நேரம் பேசன்னு. அவருக்கு பேச வந்தால் விடாமல் பேசுவார். ஆனால் மறுத்துட்டார தான் அவர். அதனால் அவர் சொன்னார், என்ன தலைப்புங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த முதுமையை அதிகம் சுமப்பது கணவனா மனைவியா? சிரிச்சார். அதுக்கு பதில் சொல்ல, ஏன் சிரிக்கிறீங்க? என்ன அவங்க சுமையை அவங்க தான் சார் சுமக்கணும், நீ என்ன போய் கணவனா மனைவியா? நல்ல பதில் இல்லை, நல்ல பதில். எனவே அவரவருடைய சுமையை அவரவர் தான் சுமக்க வேண்டும். அவருக்கு வருகின்ற அந்த வேதனைகளை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். காய்ச்சல் வர்றவன், காய்ச்சல் பட்டவன் தான் அந்த காய்ச்சல் அனுபவிக்கணும். அதுக்காக பொண்டாட்டி எடுத்துக்குவா, பொண்டாட்டி என்ன பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? அப்போ போய் காய்ச்சல் வர்றது உனக்கு, நீ தானே தாங்கிக்கினத. என் பொண்டாட்டி ரொம்ப மோசம், மனைவி மோசம், எனக்கு காய்ச்சல் வந்தது, அதை அவள் வாங்கிக்கலன்னா என்ன கொடுமைய? எனக்கு காய்ச்சல் வந்தது, எனக்கு கஞ்சி வச்சு கொடுன்னு சொல்லு, ரைட்டு. என்ன ஆஸ்பத்திரி ஆட்சி போகிறோன்னு சொல்லு, ரைட்டு. அது உண்டு, என் காய்ச்சல் அவள் வாங்கிக்கலன்னா இது என்ன நியாயம் இது? எனவே நியாயமில்லாத ஒன்றை நாம் நியாயப்படுத்துகிறோம். அதுதான் ஆண்மை, அதுதான் கணவன். அப்ப மனைவிக்கு என்னையா, மனைவிக்கு என்னையா சொன்னா, திருக்குறள்ல ஒரு அருமையான குறள் இருக்கு. அருமையான குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று வள்ளுவர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அந்த அழகாக சொல்லி இருக்கின்ற அந்த குறளை வைத்துக்கொண்டு நாம் பார்ப்போமே, ஆனால் நாம் ஒரு முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும். நான் இப்போ சொன்ன மாதிரிலாம் இதுவா அதுவா, இதை சொன்னா அங்கே வீட்டுக்கு போக முடியாது, அதை சொன்னா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீ வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நடைமுறைகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் முதுமையிலே வந்து சேரும். கணவனும் நினைப்பான், மனைவியும் நினைப்பாள். ஒரு குழந்தை நமக்கு பிறந்ததுன்னா அந்த குழந்தை எவ்வாறு பாராட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும், அது குளிக்க ஊத்துறது எப்படி, நாம் அப்படி குளிக்க ஊத்தனமே, அப்படி உடை உடுத்தி விட்டோமே, உணவு ஊட்டி விட்டோமே, கையை பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு ஆயிட்டு போனோமே, இதெல்லாம் நம்ம செஞ்சோமே என்று நினைக்கிற பொழுது அந்த நினைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்? சொல்லுங்க. கணவன் கையை பிடிச்சி ஆயிடுச்சு போறான், இல்லைன்னு சொல்லல, ஆயிடுச்சு போறான். இப்ப நடக்கிற காலத்தெல்லாம் போட்டு சைடு சரன்னு போறாரு அவரு. இதை விட ஜாஸ்தியா பொம்பளைங்களும் பொண்ணு கொடுறாங்க. அது போற வேகத்தை பார்த்தா நம்ம ஒதுங்கி நிற்கணும். இடையாப்பா, இது இருந்த பொண்ணு நம்மளை அடிச்சு போட்டுக்கடாப்பா, போயிட்டு வரட்டும் அப்படி போற. எனவே நாம் இந்த குழந்தைக்கு செய்த பணிவிடைகள் எல்லாம் இப்பொழுது நமக்கு நினைவுக்கு வருகிற பொழுது அந்த நினைவுகளிலே தோய்ந்து கிடப்பது யார் என்றால் மனைவிதான். அது வருந்துவாள். அப்பொழுது நான் இந்த பிள்ளைக்கு இப்படி பால் சோறு ஊட்டி விட்டனே, இன்னைக்கு என்னை பார்க்காத போகுது சுமை. என் பிள்ளைக்கு நான் அப்படியே அழகு பார்த்தனே, இந்த உடையெல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்து இருந்த யூனிஃபார்ம் போட்டு, அந்த வெள்ளை சட்டை போட்டு, பேண்ட் போட்டு, ஷூ போட்டு நான் அழகு பார்த்தனே, அது என்னை பார்க்காம போகுது. இப்போ இந்த சுமை கணவனுக்கு சுமை இருக்காத சார்? இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வெளியே காட்ட மாட்டான். அவன் தான் கணவன். வெளியே காட்ட மாட்டான். வெளியே காட்டினா குடும்பத்தினுடைய இந்த நற்பெயர் போய்விடும், புகழ் போய்விடும், அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படும், மனதிலே தெம்பு போய்விடும். மனதிலே எந்த அளவிற்கு தெம்பு இருக்கிறதோ அது வரையிலே குடும்பம் ஓடும், இல்லாவிட்டால் ஓடாது என்ற அளவிலே இந்த சுமையை அதிகம் சுமப்பது யார் என்றால் மனைவிதான் சுமப்பாள். அப்பொழுது நினைப்பாள் அவள், ஆகா நம்ம குழந்தை இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டோமே, இந்த நினைவோடு அவள் அங்கே இருக்கிற பொழுது இந்த முதுமையில், எப்போ முதுமையில், இளமையில் இல்லை, முதுமை காலத்திலே கணவனும் மனைவியாக இருக்கின்ற பொழுது, இருவரும் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு சங்கர. என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவனும் மனைவியும் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் கணவனும் மனைவியும் எப்பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்களா தெரியாது. சில நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில நேரம் பேச மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா கூட சொல்லும், அது என்ன இருக்குது அவ்வளோதான், நம்ம என்ன இப்போ பொழுதும் பேசிக்கிட்டு இருக்கோமா, எதை பேசணும், அது அங்கே உட்காந்து நான் இங்கே உட்காந்துருப்பேன். இது அங்கே இருக்கிற ஒரு சொல்லுகின்ற ஒரு சொல்லாடம். அப்போ ஏன்னா பேசுவதற்கு அங்கு ஒன்றுமில்லை, அனுபவிப்பதற்கு தான் அதிகம் இருக்கிறது, நினைப்பதற்கு தான் அதிகம் இருக்கிறது. எனவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த நிலையை வைத்து பார்க்கிற பொழுது முதுமையிலே யார் அதிகம் சுமக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேங்க. இவங்க சொன்ன கருத்துக்கள்ல கணவன் அதிகமாக சம்பாதிக்கிறாருங்க, வெளியே போறாங்களே, இங்க சந்தோஷம். ஆனால் முதுமையிலே வீட்டில் இருக்கிற அந்த மனைவி என்ன நினைப்பாள், வெளியே சென்ற கணவன் நலமுடன் நம் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பாள், பார்த்து கொண்டிருப்பாள்.
வாசலை நோக்கி கொண்டிருப்பாள். அந்த நினைவு, அந்த உறுதி, அந்த மனம் மனைவிக்கு மட்டுமே உண்டு, கணவனுக்கு இல்லை. அதோடு இன்னொன்று, அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையோ, வந்த பிறகு சாப்பிடலாமே என்று நினைத்து கொண்டிருப்பவளும் மனைவியே. எனவே இந்த 2 வகையிலாலே தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைக்காந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற அந்த வகையிலே தன்னையும் காத்துக்கொண்டு தன்னை சார்ந்த கணவனையும் காத்துக்கொண்டு குடும்பத்தையும் காத்துக்கொண்டு மிக சிறப்பாக அவள் சுமந்து கொண்டிருக்கிறாளே குடும்பத்தை. எப்பொழுது இளமையிலிருந்து முதுமையில் சுமக்கிறாளே, முதுமையிலும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. எனவே அவள் தான் முதுமையிலே மிகவும் அதிகமாக சுமப்பொருள் என்ற கருத்தை உங்களுக்கு சொல்லி, முதுமையை அதிகம் சுமப்பது மனைவியே என்ற இந்த தீர்ப்பினால் நான் பழகி கூட்டத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.